திருநங்கை என்ற காரணத்திற்காக எனது குழந்தை தத்தெடுப்பிற்கான மனுவை நிராகரித்து விட்டதாக சென்னையை சேர்ந்த திருநங்கை உதவி ஆய்வாளரான பிரீத்திகா யாஷினி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது இந்தியாவில் திருநங்கைகளுக்கு எந்த மாதிரியான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன, யாரெல்லாம் இந்தியாவில் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என்ற கேள்விகளை விளக்கும் முயற்சிதான் இது. 2017ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் பிரீத்திகா யாஷினி கடந்த 2021ஆம் ஆண்டு ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுப்பதற்கு விரும்பினார். அவர் திருமணம் செய்ய போவதில்லை, அவருக்கு திருமணம் என்பது சாத்தியமில்லாமல் இருப்பதால் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க முயற்சியில் இறங்கினார் என பிரீத்திகா யாஷினியின் வழக்கறிஞர் சஞ்சீவ் குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரீத்திகா அளித்திருக்கும் மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது: ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தேன். அவர்கள் கேட்கும் ஆவணங்களை சமர்ப்பித்தேன். அதன் பிறகு மாநில அரசின் தத்தெடுப்பு வள முகமையில் இருந்து வீட்டுக்கு வந்து ஆய்வு செய்வார்கள் என மனுவில் கூறியுள்ளார். மேலும் குழந்தையை தத்தெடுக்க விரும்பும் நபர் விண்ணப்பித்த பிறகு அவரது பின்புலத்தை ஆய்வு செய்வதற்காக மாநில அரசால் தத்தெடுப்பு முகமையால் இப்படி ஒரு நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி விண்ணப்பதாரரின் வீட்டுக்கு அருகில் உள்ள 3 ஆதரவற்ற இல்லங்களை குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு மனுதாரரின் பின்புலம், பணிபுரியும் இடம், அவரின் பொருளாதார சூழல் ஆகியவற்றை ஆய்வு செய்து அறிக்கையாக மாற்றி அதை தத்தெடுப்பு மையத்துக்கு அனுப்புவது வழக்கமாக உள்ளது. தன்னுடைய விண்ணப்பத்தின் நிலவரம் குறித்து கேட்டபோது நேரில் வருமாறு ஓர் ஆதரவற்ற இல்லத்தில் இருந்து அழைப்பு வந்ததாக மனுவில் கூறியுள்ள பிரீத்திகா யாஷினி, நான் அங்கு சென்ற பிறகு நான் யார் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. திருநங்கை என்பதால் தத்தெடுப்பதற்கு விதிகளில் இடமில்லை என கூறி மனுவை நிராகரித்து விட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். தத்தெடுப்பது தொடர்பான சிறார் நீதி சட்டத்தில் திருநங்கை, திருநர் தம்பதி, திருநம்பி குறித்து எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இதன் காரணமாக தனது மனுவை அதிகாரிகள் நிராகரித்து விட்டதாகவும் இது சட்டவிரோதம் என்றும் மனுவில் கூறியுள்ளார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் விவேகானந்தன், இந்திய அரசாணைப்படி யாரெல்லாம் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும்? இந்திய அரசாணைப்படி குழந்தை தத்தெடுப்பில் 2 முறைகள் உள்ளன. ஒன்று, தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்கள் தத்து கொடுக்க விரும்பும் பெற்றோரிடம் இருந்து தத்தெடுப்பது. இந்த முறை மிகவும் எளிதானது. இந்து, பௌத்தம், சீக்கியம், ஜெயின் மதங்களை சேர்ந்தவர்கள் இந்து தத்தெடுத்தல் மற்றும் பராமரித்தல் சட்டம் 1956 மூலமாகவும், முஸ்லிம், கிறிஸ்தவ மதங்களை சார்ந்தவர்கள் கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890 மூலமாகவும் குழந்தைகளை தத்தெடுக்கலாம். தத்தெடுக்கும் மற்றும் கொடுக்கும் பெற்றோர்கள் இதன் மூலம் தத்தெடுப்பதற்கான பத்திரம் ஒன்றினை பதிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பதிவு செய்வதற்கு முன்பாக அந்தந்த மத நம்பிக்கைகளின்படி சம்பிரதாயங்களை முடிப்பது அவசியம். முறைப்படி எவ்வாறு திருமணம் செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுகிறதோ அதே போல தத்தெடுப்பதும் பதிவு செய்யப்படுகிறது. தத்து ஒப்பந்த பதிவு செய்யப்படுவதே தத்து எடுப்பதற்கான சாட்சியாகும்.